5 அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்புகிறேன். திங்கக்கிழமை இன்று வந்து 5 அக்னாலஜ்மெண்ட் கார்டு 5 பேருக்கு 5 நீதிபதிக்கு அனுப்புகிறேன். 27/2 அன்று 6 ADJ நீதிபதி ஜெயபாண்டியிடம் பத்திரத்தை வாங்கிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த பத்திரம் வாங்கும்போது அதுக்கு முன்கூட்டியாக 5 நீதிமன்றத்துக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 5 தபால் வந்து எழுதப்பட்டிருக்குது. அந்த 5 தபாலையும் பார்த்துக்கிடுவோம். 5 தபால் எழுதப்பட்டிருக்கு. 5 அக்னாலஜ்மெண்ட் கார்டு எழுதப்பட்டிருக்கு. ஏன் இதெல்லாம் காமிக்கிறேன்னா 30/1 வாய்தாவில் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் என்னுடைய ஒரிஜினல் பத்திரம் 5 பத்திரம் இருக்குது. இது பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரிஜினல் பத்திரம். இந்த பத்திரத்தை வந்து நான் சிராக்ஸ் எடுத்திருக்கேன். 5 நீதிபதிக்கு 1, 6 ADJ நீதிபதிக்கு 1, CBI கோர்ட்டுக்கு என்னுடைய பத்திர கோரிக்கையை சிராக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த அதே மாதிரி PTJ ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கு, ஜெயம் 2 நீதிமன்றத்துக்கு இந்த இப்போ காமிச்ச அந்த பத்திரத்தை இப்போ நம்ம இதில் பார்க்குறோம். இதில் பின்னை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த பத்திரத்துடைய 9 பேப்பரு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பேப்பரு ஏன் இதில் இருக்க வாசகத்தை தான் நான் வந்து அனுப்புகிறேன். அதனால் ஜெயபாண்டிக்கு இந்த லெட்டரை வாங்கிட்டு இந்த பத்திரத்தை வாங்கிட்டு 27/2 அன்றிலிருந்து 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கு சம்பளம் உலகத்திலே முதல் முறையாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் தான் கொடுக்க போகிறேன். இந்தியாவில் இருக்கிற பணக்காரர்களோ அல்லது இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகளோ உங்களால் கொடுக்க முடியும்னா நீங்களும் ஜெயபாண்டி 27/2/2026 75 நாளைக்குள்ள அரசியல்வாதிகளும் அந்த தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பை கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு சாதாரண கூலி கட்டட தொழில் வேலை பார்த்துட்டு சயின்டிஸ்ட்டு நிரூபிக்க இருக்கிறேன். நீங்கள் உண்மையான அரசியல்வாதி, இந்தியாவில் உண்மையிலே பெரும் பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, உங்களால் செய்ய முடியாததை நான் செய்கிறேன்னா அதை வேடிக்கை பார்க்கலாம். ஜெயபாண்டி நிரூபித்து காட்டுறா என்று கோஷம் எழுப்பலாம். ஆகையால் அந்த புத்தூர் பாண்டிய விடுதலை செய்யுங்க. நீங்கள் என்ன செய்திருக்கலாம், இங்கிலீஷ் வைத்தியத்துக்கும் நாட்டு வைத்தியத்துக்கும் போட்டி, எப்படி இந்த கபடி போட்டி கிரிக்கெட்டு இதெல்லாம் போட்டி நடத்துகிறோம்ல, அது மாதிரி நாட்டு வைத்தியர் புத்தூர் பாண்டி அவருடைய மருத்துவம் வேலை செய்கிறதா, நோயாளிகளுக்கு குணப்படுத்துகிறதா, அல்லது இங்கிலீஷ் வைத்தியம் குணப்படுத்துகிறதா என்று ஒரு போட்டியை நேரடி ஒளிபரப்பில் வச்சுக்கிட்டோம்னா அதில் தோல்வியுற்றால் இவர் புத்தூர் பாண்டி முறையாக செய்யவில்லை என்று நீங்கள் கைது செய்யலாம். இப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாட்களுக்குள் 27/2/2026 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை மாவட்டம் முழுவதும் படிப்புக்கு சம்பளம் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் ஜெயபாண்டியை நீங்கள் கைது பண்ணலாம்.
₹1 கோடி அவதாரம் கட்ட தயார். இப்படி நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவனாலும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொன்ன வார்த்தையை செய்ய முடியாது, ஜெயபாண்டி சொல்வது பொய் என்று ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவன் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லலாம்ல? அப்போ அந்த டிவி பத்திரிக்கை துறை எல்லாமே உங்கள் கைவசம் வச்சுக்கிட்டு ஜெயபாண்டிய அவன் ஒரு போலியானவன், அவன் இதெல்லாம் செய்ய தகுதி இல்லாதவன் என்று சொல்வதற்கு கூட உங்களால் முடியவில்லை. 1ஆம் வகுப்பு கூட ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு படிக்கவில்லை. ஆனால் எத்தனையோ ஆண்டு கணக்காக நான் கூட அந்த புத்தூர் பாண்டிகிட்ட கூட நாங்கள் கபடி விளாடும்போது சின்ன அடிபட்டது கூட கட்டு போட்டு வந்தோம். அந்த எலும்பு முறிவு கூட ஓரளவுக்கு குணமாயிருச்சு. நீங்கள் எக்ஸ்ரே எடுக்கிறீங்க, ஃபோட்டோ, பல நிபுணர்களை கூப்பிட்டு வந்து எலும்பெல்லாம் பார்த்துட்டு ஸ்க்ரூ போடுறீங்க எலும்பு முறிவுக்கு. அந்த எலும்பு முறிவுக்கு தகரத்தை உள்ளே வைத்து தைக்கிறீங்க. ஆனால் புத்தூர் பாண்டி எந்த நவீனமும் இல்லாமல் புத்தூர் பாண்டி வந்து அவர் அந்த எலும்பு முறிவை வந்து குணப்படுத்துகிறார். அப்போ புத்தூர் பாண்டி அவர் நவீன பொருள்கள் இல்லாமல் அவர் குணப்படுத்துகிறாரு. அதனால் புத்தூர் பாண்டியை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும். புத்தூர் பாண்டியை விடுதலை செய்யுங்கள் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வலியுறுத்தியிருக்கிறேன். இன்றைக்கி திங்கட்கிழமை. இன்றைக்கி வந்து தலைமை அஞ்சலகத்தில் போய் 6 ATJ நீதிமன்றத்துக்கும் CPI கோர்ட்டுக்கும் PTJ நீதிமன்றத்துக்கும் ஜெயம் 1 நீதிமன்றத்துக்கும் அதே மாதிரி ஜெயம் 2 நீதிமன்றத்துக்கும் 5 நீதிமன்றத்துக்கும் நான் வந்து இந்த பத்திரத்தை அனுப்புகிறேன். 27/2/2026 அன்று 6 ATJ நீதிபதி, இந்த நீதிபதி ஐயா அவர்கள் வாங்கிக்கிறேன் ஜெயபாண்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த 30/1 வாய்தாவில் இந்த வாய்தாவில் என்னுடைய பத்திரத்தை வாங்க இருக்கிறார். நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த 27/2 75 நாட்களுக்குள் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். கொடுக்க தவறுனா ₹1 கோடி அவதாரமாக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 6 ATJ நீதிமன்றத்துக்கு கட்ட தயார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி 75 நாளைக்குள்ளே ஜெயபாண்டி எடுக்கிற டயத்துலேருந்து 75 நாளைக்குள்ளே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்துக்கும் படிக்கிறதுக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க வேண்டும். ஜெயபாண்டியும் 75 நாள். இந்த 2026 தேர்தலில் தமிழ்நாட்டில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி, விஜய், எடப்பாடி, ஸ்டாலின், இப்படி பல கட்சிக்காரங்கள்லாம் ஒன்று சேர்ந்து பிஜேபி எல்லாருமே ஒன்று சேர்ந்து படிப்புக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் 75 நாளைக்குள்ளே. மதுரை மாவட்டத்துக்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் நான் கொடுக்குறேன். மற்ற மாவட்டத்துக்கு அனைத்து மாவட்டத்துக்கும் இந்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் உண்மையான அரசியல்வாதி என்றால் நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த மாதிரி உத்தரவிட வேண்டும் 6 ATJ நீதிபதி. அதே இது புத்தூர் பாண்டியை விடுதலை செய்யுங்க. நீங்கள் தரமான மருத்துவம் ஒன்று நேரடி ஒளிபரப்பில் நிறுவிங்க. EVM மிஷினில் ஓட்டுத்தேர்வு செய்ய முடியும் நிரூபிக்க இருக்கிறேன். ஜெயம் 1 16/2 இந்த வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதை சொல்ல இருக்கிற இந்த வாக்கியத்தை. நன்றி, வணக்கம்.